ஹாய் நட்புகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். நம்ம தவழ்ந்தபாடியார் எடப்பாடியார் இன்னைக்கு புதுசாக ஒரு 3-4 அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தோக்க போகிறாள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா பயத்தில் உளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது பயந்து உளர்றது தான். இன்னைக்கு எடப்பாடி கொடுத்துருக்க அறிவிப்பெல்லாம் தேர்தல் அறிவிப்பெல்லாம் பயத்தில் உளர்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. போகாத ஊருக்கு வழி சொல்கிறான் அப்படிம்பாங்கள்ல, அதே தான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்தாப்புல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை குலவிளக்கு தொகை அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஆட்சி கொடுப்போம் அப்படின்ட்டு. ஏற்கனவே இதே எடப்பாடி திமுக மகளிர் உரிமை தொகை அறிவித்த போது அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்ட ஆள் தான் எடப்பாடி. அந்த எடப்பாடி ஆட்சி இப்போ தேர்தல் வரப்போகுதுங்கவும் செய்யவே முடியாதுன்னு சொன்ன எடப்பாடி 2000 தரேன் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை 10,000. என்ன தொகை? கருணை தொகை. இப்போ திமுக அறிவிச்சிருக்க பெண்களுக்கு கொடுத்துருக்க தொகை பூரா சொல்லியிருக்கிறது பூரா மிக அருமையாக உரிமை தொகை அப்படின்னு, உங்களுடைய உரிமை தொகை இது அப்படின்ட்டு டிஎம்கே அறிவித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. உடனே இப்போ நம்ம சொல்லலாம், திட்டம் அறிவித்து டிஎம்கே அறிவித்து அதற்கான வரி வருவாய் எல்லாம் என்னென்னு பார்த்து அதை திட்டத்தை செயல்படுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்து இப்போ இது வரைக்கும் நல்லபடியாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. தேர்தல் வந்தாக்க செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு 3 மாதத்துக்குள்ளே 3000 போட்டு, கோடை கால சிறப்பு சலுகையாக 2000 போட்டு 5000 போட்டாங்க. இது எடப்பாடிக்கு கொடக்கழிச்சல் தான் எடுத்திருக்கு. தவழ்ந்தபாடின்னு தான் சொல்லணும், எடப்பாடி இல்லை, தவழ்ந்தபாடிக்கு கொடக்கழிச்சல் எடுத்திருக்கு. என்ன சொல்கிறாப்புல, இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகையாக 10,000 கொடுப்போம், 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்போம். அதுவும் இல்லாமல் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் மாதம் 2000. அப்புறம் +2 முடித்த ஒவ்வொரு ஆளுக்கும் மாதம் 1000. இப்படி அடுக்கிக்கிட்டே போயிடாப்புல. ஏதாச்சும் இதுக்கு என்ன வரிவாய் இருக்குது, இதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, அதை நாங்கள் வந்த பிறகு செய்வோம் அப்படின்ட்டு. இப்போ டிஎம்கே இப்போ தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே திட்டக்குழு எல்லாம் அறிவித்து அவங்க அது என்ன நம்ம இதை புதுசாக திட்டம் கொண்டு வர போகிறோம் அறிவிக்கிறதுக்கு, அது எப்படி வரி வருவாயெல்லாம் இது பண்ணி ஆட்கள் போட்டு தேர்தல் அறிக்கை குழு இது பண்ணி ஒரு பக்கம் அவங்க முன்னாடியே ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்க தேர்தலுக்கு கிட்ட வரையில் தான் அந்த அறிக்கை கொடுப்பாங்க. தேர்தல் அறிக்கை உடனே வராது. ஆனால் எடப்பாடி நான் முந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி நான் 10,000 கொடுப்பேன் குடும்பங்களுக்கு. கருணை, அது என்ன கருணை தொகை? பிச்சையாக போடுறாப்புல. முதல்ல செய்ய முடியுமா? அது கருணை தொகை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000, 2000 டிகிரி படிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணால். இது ஏன் இதை இப்படி சொல்கிறாப்புலன்னா, திடீர்னு இந்த 2000 அறிவித்தோடனே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம 2000 மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டாக்க அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி அந்த அறிக்கை விட்டாப்புல. அறிக்கை விட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு சர்வே குழு அமைச்சிருப்பாங்கள்ல, சர்வே எடுக்க சொல்லி. அந்த சர்வே நிச்சயம் ஊராக போய் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்துப்பாங்க. எடுக்கையில் அது எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னு தெரியும். எடப்பாடி சொன்ன பிறகு கூட நிறைய யூடியூபர்ஸ் யூடியூப் சேனல்கள் நிறைய இடத்துல பெண்கள் ஆண்கள் எல்லாட்டையும் எடப்பாடி இந்த மாதிரி சொல்லியிருக்காள் அப்படின்ட்டு கேட்டுப்பாங்க. இந்த கேட்டதுக்கு எல்லாருமே ஒன்று சொன்ன மாதிரி எடப்பாடி வந்தால் செய்ய மாட்டாப்புல, அது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான். அப்போ இது எல்லாம் வந்த பிறகு நம்ம அடிச்சு விடுவோம். நம்பி வந்துட்டா நம்ம அப்புறம் நிதிநிலை இல்லை,
செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பின்னாடி வந்து செய்ய விட மாட்டாங்க. யார் இருக்கா பின்னாடி? கூட்டணியில் பிஜேபி இருக்காங்க. பிஜேபி இருக்கிற போது எப்படி செய்ய விடுவாங்க? இன்னொன்று, இவங்களோடு சேர்ந்து வந்த குலக்கல்வி திட்டம், மும்மொழி மும்மொழி பாடத்திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு இது பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த ஆள் வந்து தான் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு வாங்கி வச்சுருந்துச்சு. நீட் தேர்வு செயல்படுத்த முடியாமல் அதை வந்து உள்ளே விட்ட எல்லாமே இந்த எடப்பாடி தான். எடப்பாடி என்னமோ சொல்கிறேன், நான் 4.5 வருஷம் நல்ல ஆட்சி நடத்தினேன் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எந்த ஆட்சியும் நடத்தலை. ஒருவித பயத்தில் மனக்கோளாறு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் எடப்பாடிக்கு. ஒருவித பயத்தில் வந்து உளறிக்கிட்டு இருக்காப்புல, இது எல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு. எடப்பாடி வந்தால் இது எதையும் செய்யவும் மாட்டாப்புல, எந்த நல்லாட்சியும் கொடுக்க மாட்டாப்புல. நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்கள். மிக்க நன்றி, வணக்கம், பாய்.